திருப்பாச்சி ஃபஸ்ட்டு படம். தளபதி விஜய் தான் ஹீரோ. அப்போ மாசாக ஒரு சாங், ஓப்பனிங் சாங் வேணும் அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ்லாம் அப்படி கைதட்டி விசில் பறக்கணும், அந்த மாதிரி ஒரு சாங் வேணும், டியூன் போடுங்கண்ணே. டியூன் போட்டார். என்ன டியூன் போடாது பாருங்க. தானா நானே தானா நானே தானா தானா நானா தன்னானா தன்னானா எனக்கே கெஸ் பண்ண முடியல. இதை கொண்டு போய் ஹீரோட்ட போட்டு காட்டி அவருக்கு சரியாக கெஸ் பண்ண முடியாமல் எனக்கு பயம் வந்துச்சு. எனக்கு சரி தந்தானே தானே வேணாம், ஏதாவது ஒரு டம்மியாக லிரிக்ஸ் எழுதி அதை ஒரு பாடம் வச்சு அப்புறம் விஜய் சாரை போய் போட்டு காட்டலாம் அப்படின்ட்டு இவர்கிட்ட சொன்னேன். தயங்கி சார் அந்த தந்தானாலாம் வேணாம், ஒரு டம்மி ஏதாவது பாட்டு எழுதி பாடலாமே அப்படின்னு. கடுப்பாயிட்டார். அப்போ நீங்கள் ஏதாவது எழுதுங்க அப்படின்ட்டார். அவனோட கோவப்படுறாரு மனுஷன் அப்படின்ட்டு சரி ஓகே அவர் கோவப்பட பரவாயில்லன்ட்டு நானே எழுதினேன். ஒரு லிரிக்ஸ் எழுதி அப்புறம் கொடுத்தேன். பாடினார். நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை, இப்போ இருக்கு. இப்போ இதை எழுதிதான் ஒரு பாடி சீட்டில் ஏற்றி நேரம் விஜய் சார்ட்ட கொண்டு போட்டு காட்டணும். டம்மி தான். இதுதான் மேடம் உண்மை. நல்ல கேள்வி. டம்மி நல்ல கேள்வி. டம்மி லிரிக்ஸ் தான். ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணாரு பாருங்க. இப்போ பாடிட்டாரு. அப்படியே சீட்டில் ஏற்றி நேரம் விஜய் சார் வீட்டுக்கு போகிறோம். இவரையும் கூட கூட்டி போயிடுச்சு. சார் இந்த ஓப்பனிங் சாங்கு டியூன் பண்ணியிருக்கோம் சார். சரி நான் போட்டு கேட்குறாரு. ஃபுல்லாக கேட்டார். கேட்டு கொஞ்ச நேரம் செகண்ட் அமைதி. எங்களுக்கு பக்குதுன்னு சொல்கிறாரு. டியூனை பற்றி எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாட்டு யார் எழுதுனா பயம். நம்ம எதுவும் டம்மியாக எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு இதை தப்பாக எழுட்டம் போல இருக்குது அப்படின்னு நான் இவரை பார்க்குறேன். இவரில் ஒரு லுக்கு இல்லை தந்தனா, இதுக்கு தந்தனாவே இருந்திருக்கலாம், பாட்டு எழுதுகிற பாட்டு அப்படின்னு ஒரு லுக்கு. சரி என்னடா அப்படின்ட்டு என்ன சார் இல்லை இது ஒரு வரியோட மாற்றாதீங்க அப்படியே இருக்கணும் சொன்ன. நான் ஒரு லுக் விட்டேன். இவர் நினைக்கிறாரு ஓகே டேரக்ஷன் பண்ண வந்தான், இப்போ படம் செய்யட்டம் போல இருக்கு நேரம் தான் அப்படின்ட்டு அவர்கள் லுக்கு. அந்த பாட்டு தான் நீ எந்த ஊர் நான் எந்த ஊர். அவர் சொன்ன மாதிரியே ஒரு லிரிக்ஸ் மாற்றலை, அப்படியே பாட்டு பெரிய ஹிட். நீங்க விஜய் ஃபேன்ஸ் அத்தனை பேர் இருக்கீங்க. நீ எந்த ஊரு நான் எந்த ஊரு முகவரி தேவையில்லை. நான் பாட்டா இவர் உதைப்பாரு. பாட்டு எழுதி பாடல் ரைட்டா திருப்பி பாடல் ஆயிடாதுன்ட்டு ஒரு லுக் விட்டார். பார்த்தீங்களா என்ன பண்ணாலும் மறப்பாரு நீ, அது வேற விஷயம். அப்போ அடுத்த நான் வந்து திருடாத்திரிலாம் பண்ண மேடம், அது பாட்டு பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் 2-3 படம் வந்து அமையல. அப்போ வந்து நான் கடவுள் உண்மையாக வேணேன் மேடம், தெய்வத்துக்கிட்ட வேணேன் ஏதாவது அடுத்த ஒரு ஹிட் பாட்டு. அப்போ இந்த மனுஷன் திரும்பி ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வந்து திரும்பி இன்னொரு பாடலை எனக்கு கம்போஸ் பண்ண சொன்னார். அது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு பாடல் சார். என்ன பாட்டு அது? நீங்கள் தான் சொல்லணும். அது எப்படின்னா அதில் அதுக்கு ஒரு கதை இருக்கு. நான் வந்து ஒரு 10 வருஷமாக அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 5 வருஷமாக டைரக்டராக போராடி இருக்கேன். நிறைய கம்பெனி ஏறி இறங்குவோம், கதை பிடிக்கலைப்பாங்க, சிலது பெரிய வேறு மாதிரி கதை கொண்டு வாங்க, இப்படியே போயிருக்கோம். 5 வருஷம் போராட்டதுக்கப்புறம் திருப்பாச்சி கதையை விஜய் சார் ஓகே பண்ணுறாரு, எனக்கு லைஃப் கொடுக்குறாரு. அதான் எனக்கு வாழ்க்கை. இந்த மாதிரி சொல்ல விஜய் சார் நினச்சி ஒரு பாட்டு எழுதணும். அப்போ அவரை தெய்வமாக நினச்சிட்டேன் எனக்கு கொடுத்ததில்ல. அப்போ கும்பிட போன தெய்வம் குறுக்க வச்சுன்னு பழமொழி இருக்கும், அதை அவரை நினச்சி எழுதுதா. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்ததம்மா. இதுக்கப்புறம் பார்த்தா மாலதி நடிச்சிருவாங்க. இது எதிரில் சம்பாதிக்க விரும்பலை. ஏன்னா அந்த பாட்டெல்லாம் கொஞ்சம் கண்டிப்பா பாட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மேடம் ஒரே ஒரு கேள்வி மேடம், உங்களுடைய ஒரு ஹிட் சாங் இருக்கு மேடம், உங்களுடைய ஹிட் சாங் மேடம். மேடம் இல்ல மேடம், நீங்க உங்களுக்கு குணச்சித்திர நடிகையா நாங்க நிறைய பார்த்துருக்கோம்.
ஆனால் நீங்கள் ஒரு பிரமாதமான ஒரு பாடலை வந்து கோரியோகிராஃப் பண்ணியிருப்பீங்க. அது ஹேண்ட்ஸமான இருக்கும். அது அந்த பாடல் வந்து உங்கள் முன்னாடி நாங்கள் இசைக்க போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று மேடம், உங்களை எல்லாருக்கும் வந்து திரைப்பட நடிகை, சோஷியல் ஒர்க்கர்னு எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்குள்ள ஒரு பெரிய கவிஞர் இருக்குன்றது, அதாவது பேரரசுக்கு போட்டியா நீங்கள் ஒரு கவிஞர் என்பது எங்களுக்கு நல்லாவே தெரியும். இது வேறையா? ஆமாம், அந்த பாடலும் பாடப்படும், உங்களுக்காக பாடப்படும். எஸ் மேடம்.